வணக்கங்க. நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக. யாரை பாருங்க, இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. நான் 5 வருஷமா பார்க்குறேன், 6 வருஷமா பார்க்குறேன். எனக்கு ஏன் கல்யாணம் ஆக மாட்டேங்குது? பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில் இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாப்புல, பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, கல்யாணத்துக்கு செலவெல்லாம் எடுத்து வச்சுட்டோம், நகை எடுத்து வச்சுட்டோம், ஆனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அதே பையன் சைடில் அதே மாதிரி தான் சூப்பரான வேலை, எங்களுக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, நாங்கள் செட்டில் ஆகும்னு நினைக்கிறோம், கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இப்படி நிறைய பேர் நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லிட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸா சொல்றேன். சுக்கிரன், ஆணுக்கு சுக்கிரன், இது கலஸ்தர காரகன், மனைவியை குறிக்கிற கோள். இந்த சுக்கிரனுக்கு திரிகோணத்துல குரு போகும்போது வரன் தேடுனா சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. இது ஆணுக்கு. அதே மாதிரி பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குன்னு பாருங்க. செவ்வாய்க்கு திரிகோணத்துல கோச்சார குரு போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வரன் தேடினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் உறுதியாகும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு கடகத்துல செவ்வாய் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இப்ப கடகத்துக்கு கோச்சார குரு எந்த ஆண்டுல வர்றாரு பாருங்க. குரு கோச்சாரத்துல கடகத்துக்கு மட்டும் வரணுங்கிற அவசியம் இல்லை. விருச்சிகத்துக்கு வந்தாலும் சரி, மீனத்துக்கு வந்தாலும் சரி, மகரத்துக்கு வந்தாலும் கூட சரிங்க. அந்த குருவுக்கு பார்வையால திரிகோணத்தால தொடர்பு கொள்ற காலகட்டத்தை கல்யாணத்துக்கு முடிவெடுத்தீங்கன்னா நிச்சயமா கல்யாண வரன் செட் ஆகும். நீங்க பெரும்பாலும் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கல்யாணம் செட் ஆகலைங்கிறது காரணம் நீங்க சரியான காலத்தை சூஸ் பண்ணி எடுக்காம பிஃபோரா எடுத்துட்டது ஒரு காரணமா இருக்கும். நல்ல ஜோதிடரை பாருங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு விடை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கங்க.